வணக்கம். இது விதை. நான் உங்கள் பரணி. வெல்கம் பேக் டு மணி சீரீஸ். இந்திய பங்குச் சந்தை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ள நிலையில் தரகு நிறுவனங்கள் பலவும் அதிக லாபம் தரும் ஒரு பங்கினை பரிந்துரை செய்துள்ளன. அந்த பங்கு வேறெதுவும் இல்லை, நம் அனைவருக்கும் தெரிந்த ஐடிசி நிறுவனம் தான். நாட்டின் மிகப்பெரிய எஃப்எம்சிஜி நிறுவனமான ஐடிசி நிறுவனத்தின் பங்குகள் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதாவது பங்கின் விலை கடந்த ஒரு வாரமாக உயர்ந்து வருவதால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் ஐடிசி பங்கின் விலை கடந்த 5 மாதங்களில் இல்லாத அளவு உயர்ந்து ரூபாய் 454 என்ற உச்சத்தை அடைந்துள்ளது. தினமும் பங்கின் விலை உயர்ந்து வருவதால் இந்த பங்கை இப்போது வாங்கினாலும் நல்ல லாபம் ஈட்ட முடியும் என்று தரகு நிறுவனங்கள் நம்புகின்றன. ஐடிசி நிறுவனத்தின் சிகரெட் மற்றும் எஃப்எம்சிஜி பொருட்களின் விற்பனையில் நல்ல வளர்ச்சி இருப்பதால் பங்கின் விலை தொடர்ந்து மேல் நோக்கி நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக கடந்த ஒரு வாரமாக பங்கின் விலை உயர்ந்து வருகிறது. கடந்த ஒரு வாரத்தில் ஐடிசி பங்கின் விலை 7% மேல் உயர்ந்துள்ளது. ஆனால் அதன் பெஞ்ச்மார்க் குறியீடான சென்செக்ஸ் 6% வளர்ச்சியை மட்டுமே பதிவு செய்துள்ளது. 2024 ஆண்டில் ஜனவரி 29 முதல் அதிகபட்சமாக வர்த்தகம் செய்யப்பட்டு வருகிறது. 2023 ஆண்டு ஜூலை 24 பங்கின் விலை 499 என்ற புதிய உச்சத்தை தொட்டது. 2023-24 நிதியாண்டில் ஐடிசியின் சிகரெட் வணிகம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. அதாவது 2013 நிதியாண்டில் சிகரெட் விற்பனை உச்சத்தில் இருந்தது, தற்போது மீண்டும் அந்த நிலையை அடைந்து வருகிறது. அதிக வரி விதிப்பு, சட்டவிரோத சிகரெட் விற்பனையை கட்டுப்படுத்துவது போன்ற அரசின் நடவடிக்கையினால் ஐடிசியின் சிகரெட் விற்பனை அதிகரித்து வருகிறது. நிறுவனத்தின் வளர்ச்சி தொடர்ந்து உயர்ந்து வருவதால் இனிவரும் நாட்களிலும் இது தொடரும் என்றும் அதற்கான நடவடிக்கைகளை ஐடிசி நிறுவனமும் மேற்கொண்டு வருவதாக மோதிலால் ஓஸ்வால் பினான்சியல் சர்வீஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் ஐடிசி நிறுவனம் அதன் ஹோட்டல் வணிகத்தை தனியாக பிரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் காரணமாக நிறுவனத்தின் வருவாய் கணிசமான அளவு உயர வாய்ப்புள்ளது. வருவாய் வளர்ச்சி 4 முதல் 9% வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஐடிசி பங்கை தற்போதைய விலையில் வாங்கலாம் என்றும் அதன் இலக்கு விலை ரூபாய் 500 என்றும் எம்கே குளோபஸ் பினான்சியல் நிறுவனம் பரிந்துரை செய்துள்ளது. ஐடிசி நிறுவனமும் தொடர்ந்து புதிய பொருட்களை வெளியிட திட்டமிட்டுள்ளது. மேலும் விற்பனையை உயர்த்துவதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. இருப்பினும் இதில் நிதி சார்ந்த அபாயங்கள் உள்ளதால் நீங்கள் முதலீடு செய்வதற்கு முன்பு ஒருமுறை நிறுவனங்களை பற்றி ஆராய்ச்சி செய்துவிட்டு முதலீடு செய்வது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர், லைக் மற்றும் கமெண்ட் செய்யவும். உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்ல பங்குடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.